வேலையை விட்டு அவங்களே பொண்ணு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை, வீட்லேயும் எந்த வேலையும் இல்லை. மைல்டு அவங்களுக்கு குழந்தையிலேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வந்துக்கிறேன் மேடம். குழந்தைல அவங்க பிறக்கும் போது பயந்த சுபமாக பிறந்தது. அது புள்ள யார் பெரிய யாரோ புது ஆள் பார்த்தா பேசாது. அது குழந்தை பிறந்து எங்ககிட்ட பேசுறதுக்கு 3 வயசுக்கு மேலே தான் பேச ஆரம்பிச்சிது. பெற்றவங்ககிட்ட பேசுறது அது பயந்து சும்மா இருந்து வளர்ந்து இந்த லாக்டவுன் டைமில் அது அதிகமாக அந்த வைரஸ் தாக்கமாக என்னன்னு தெரியல, படித்தது மறந்துடுது, எல்லாரையும் அதிகபட்சத்தனமாக பேசும். வீட்டில் அது நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. அது எது சம்பாரிச்சினா தான் எண்ணி தான் வைக்கும். ஆனால் கருத்தாக இருக்கும். கருத்தாக இருந்து எனக்குன்னு அது 2 பவுன்னாக்கா எடுத்தது. அது செயின் வித்து தான் என் கை சரி பண்ணு. அதேமாரி கருத்தான புள்ள தான். என் பையன் என்னை விட்டுடுங்க, எனக்கு வைத்தியம் பண்ண தேவையில்ல, நான் இருக்கிற இருந்துட்டு போயிடுறேன். அவனை நம்பி தான் சரி பாப்பாவை கட்டி கொடுக்குறேன்டா. ஒரு மண்ணு நான் என் மூச்சு இருக்கும் போதே ஏதோ ஒரு மண்ணு வாங்கி வீடு கட்டின்னு போகணும். எந்த முடியாமல் போயிடுன்றேன் பயத்தில் தான் நான் பிச்சை எடுக்காது குறை தான் மேலும் நான் நல்லா அலைஞ்சின்னு இருக்கிறேன். நான்